அன்பான புலியூர் டிவி நேயர்கள் அனைவருக்கும் புலியூர் நாகராஜன் பாலுவின் அன்பு வணக்கங்கள். இன்றைய தினம் நாம் இந்த வார ராசி பலன்களை பார்க்க இருக்கின்றோம். 21/6/2026 முதல் 27/6/2026 வரை, ஆனி மாதம் 7ஆம் தேதி முதல் ஆனி மாதம் 13ஆம் தேதி வரை இனி 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த வார பலன்களை பார்க்கலாம். மேஷராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலங்களை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது மிகவும் சிறப்பான வாரமாகவே தான் காணப்பட்டு வரும் என்பதில் இயலும் சந்தேகமில்லை என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது. எதிர்பார்க்கறது மட்டுமில்லாமல் சில எதிர்பாராத சமாச்சாரங்கள் கூட உடன் கைக்கு வந்து சேருவதற்கும், எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து சில நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும், முயற்சிக்கிற எந்த ஒரு காரியமானாலும் சாதகமாகவும் வெற்றியுடன் நடந்து முடிவதற்கும், நீண்ட நாளைய கனவு ஒன்று நனவாகிறதுக்கும், நீண்ட நாளை முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் காண்பதற்கும், ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வகை சூடுவதற்கும், நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் இந்த வாரத்திலே புதிதாக சொந்த வீடு, நிலம், தோட்டம் போன்ற சொத்துக்கள் வாங்கிறதுக்குண்டான முயற்சிகளில் ஈடுபட்டு வெற்றி காண்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. மற்றும் குடும்பத்துடன் வெளியூர் சென்று சாமி வேண்டுதல்கள், பிரார்த்தனைகள், குலதெய்வ வழிபாடுகள் முதலியவற்றை நிறைவேற்றி கொள்வதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. 26, 27 2 நாட்கள் சந்திராட்சம நாட்களாகும். புதிய முயற்சிகளை தவிர்ப்பது சாலச் சிறந்தது. 21, 22, 23 ஆகிய 3 தேதிகள் பணம் வரும் நாட்களாகும். ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த வார கிரகங்களை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது கொஞ்சம் சரியா இல்லைன்னு தான் சொல்ல வேண்டியதாகிறது. தேவையில்லாத பிரச்சனைகள் தேடி வந்து சேருவதற்கும், வீண் சிக்கல்கள், வீண் பிரச்சனைகள் வீடு கதவை தட்டி வந்து சேருவதற்கும், வீண் அலைச்சல் திருச்சிகள் அதிகமாக காணப்பட்டு வருவதற்கும், எந்த ஒரு காரியத்தில் ஈடுபட்டாலும் தடங்கல்கள், தடைகள், முட்டுக்கட்டைகள் வந்து சேருவதற்கும், எதை தொட்டாலும் ஜவ்வு மாதிரி இழுத்துட்டே போவதற்கும், எதிர்பார்க்கறது எதுவாக இருந்தாலும் கிட்டத்திலே வந்து எட்டத்திலே போகிறதற்கும், அதாவது கை கட்டினது வாய் கட்டாமல் போகிறதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் இந்த வாரத்திலே எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள், தகவல்கள் கூட மனசுக்கு சஞ்சலத்தையும் மனக்குழப்பத்தையும் மன உளைச்சல்களையும் தரக்கூடியதாகவே வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. மற்றும் வரவை விட செலவுகள் 2 மடங்கு கூடுதலாக காணப்பட்டு வருவதற்கும், பெண்களால் சில சிக்கல்கள், சில பிரச்சனைகள், சில தொந்தரவுகள், தண்ட செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது. மற்றும் ஏதாவது ஒரு மனக்கவலை இருந்து கொண்டே இருக்கிறதற்கும், திட்டமிட்டபடி வெளியூர் பிரயாணம் மேற்கொள்ள முடியாமல் போவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. இருந்தாலும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டியது எதுவாக இருந்தாலும் உடனடியாக சாதகமாக வெற்றியுடன் நடந்து முடிவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. 24, 25, 26 ஆகிய 3 நாட்கள் பணம் வர நாட்களாகும். மிதுனராசி நேயர்களுக்கு இந்த வார கிரகங்களை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது மிகவும் சிறப்பான யோகமான வாரமாக தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. தொட்டது துளங்குவதற்கும், நினைத்தது நினைத்தபடி நடந்தேறுவதற்கும், எதிர்பார்க்குறது எதுவாக இருந்தாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும், எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல் வந்து சேருவதற்கும், முயற்சிக்கிற காரியங்கள் எதுவாக இருந்தாலும் முன்னேற்றகரமாக வெற்றிகரமாக நடந்து முடிவதற்கும், நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும், நீண்ட நாளே முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் காண்பதற்கும், ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வகை சூடுவதற்கும், வேலை தேடும் நபர்களுக்கு உடன் கிடைப்பதற்கும், ஏற்கனவே உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலே உயர்வு வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் இந்த வாரத்திலே குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி, நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் புதியதாக வண்டி வாகனம் வந்து சேருவதற்கும், குடும்பத்துடன் வெளியே சென்று சாமி வேண்டுதல்கள், பிரார்த்தனைகள், குலதெய்வ வழிபாடுகள் முதலியவற்றை நிறைவேற்றி கொள்வதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் பெண்களால் சில நன்மைகள் நடப்பதற்கும் உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. 21, 26, 27 ஆகிய 3 தேதிகள் பணம் வர நாட்களாகும். கடகராசி நேயர்களுக்கு இந்த வார கிரகங்களை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது எல்லா வகையிலும் மிகவும் சிறப்பான பலன்களை காணப்பட்டு வரும் என்பதிலே எந்த விதமான சந்தேகத்துக்கும் இடமில்லை என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது. எதிர்பார்க்கறது மட்டுமில்லாமல் சில எதிர்பாராத இடங்களிலிருந்து கூட சில நல்ல செய்திகள், நல்ல தகவல்கள் வந்து சேருவதற்கும், நீண்ட நாள் எதிர்பார்ப்பு ஒன்று உடன் கைக்கு வந்து சேருவதற்கும், நீண்ட நாள் முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் காண்பதற்கும், ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வகையை சூடுவதற்கும், ரொம்ப நாளாக வராமல் இருக்கிற பணம், வரவேண்டிய பணம், பழைய பாக்கியங்கள் தேடி வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது.
மேலும் இந்த வாரத்திலே குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் புதியதாக சொந்த வீடு நிலம் தோட்டம் இப்படி ஏதாவது சொத்து பத்து வாங்கி போடுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் பெண்களால் சில நன்மைகள் நடப்பதற்கும் உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் இந்த வாரத்திலே புதியதாக வண்டி வாகனம் வந்து சேருவதற்கும் திடீர் பிரயாணம் மேற்கொள்வதற்கும் அதனால் ஆதாயம் அடைவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. இருந்தாலும் அரசாங்கத்திலிருந்து சில சிக்கல்கள் பிரச்சனைகள் கெடுபிடிகள் நெருக்கடிகள் தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. உஷார் தேவை. 21, 22, 23 ஆகிய 3 நாட்கள் பணம் வரும் நாட்களாகும். சிம்மராசி நேயர்களுக்கு இந்த வார கிரகங்களை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது ஒன்றும் சரிப்பட்டு வராப்பல தோணலைங்களே. சிக்கலாகவும் பிரச்சனையாகவும் தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதாவது எந்த பக்கம் பார்த்தாலும் இடிக்குதுன்னே தான் சொல்ல வேண்டியதாகிறது. முன்ன போனால் முட்டுது பின்ன வந்தால் உதைக்குதுங்கிற கதையை தானுங்க. எந்த ஒரு காரியத்தில் ஈடுபட்டாலும் தடங்கல்கள் தடைகள் முட்டுக்கட்டைகள் வந்து சேருவதற்கும் நீண்ட நாள் எதிர்பார்ப்புகள் வர வேண்டிய பணம் வராமல் இருக்கிற பணம் பழைய பாக்கில் எதுவானாலும் கெட்டத்திலே வந்து எட்டத்திலே போவதற்கும் கை கெட்டினது வாய் கெட்டாமல் போவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மேலும் இந்த வாரத்திலே பெண்களால் சில சிக்கல்கள் சில பிரச்சனைகள் தொந்தரவுகள் தண்ட செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது. அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. மற்றும் எதிர்பாராத திடீர் செலவினங்கள் ஏற்பட்டு கையை கடிக்கிறதற்கும் கடன் வாங்கித்தான் செலவுகளை சமாளிக்க வேண்டிய சந்தர்ப்பங்கள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. இருந்தாலும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாக வெற்றியுடன் நடந்து முடிவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. இதர சமாச்சாரங்கள் எதுவானாலும் இழுபறி தானுங்க. 24, 25, 26 3 நாட்கள் பணம் வர நாட்களாகும். கன்னிராசி நேயர்களுக்கு இந்த வார கிரகங்களை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது எல்லா வகையிலும் மிகவும் சிறப்பான யோகமான வாரமாகத்தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதாவது நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் நீண்ட நாளே முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் காண்பதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி அடைவதற்கும் எதிர்பார்க்கறது எதுவாக இருந்தாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் புதியதாக ஏதாவது ஒரு சொந்த தொழில் அல்லது வியாபாரம் ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான சந்தர்ப்பம் வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் இந்த வாரத்திலே குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் குடும்பத்துடன் வெளியூர் சென்று வருவதற்கும் பெண்களால் சில நன்மைகள் நடந்தேறுவதற்கும் உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. மற்றும் நீண்ட நாளைய எதிர்பார்ப்பு ஒன்று உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் புதியதாக சொந்தமாக ஏதாவது ஒரு வீடு வாங்குறதற்கும் வாய்ப்பு காணப்படுகிற வாரம் இது என்று கூட சொல்ல வேண்டிய இடம் இருக்கிறது. புதியதாக வண்டி வாகனம் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. 26, 27 ஆகிய 2 நாட்கள் பணம் வர நாட்களாகும். துளாராசி நேயர்களுக்கு இந்த வார கிரகங்களை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது ஒன்றும் அவ்வளவாக சிறப்பாக இருக்கும்னு சொல்கிறதுக்கு இல்லைங்க. கொஞ்சம் சிக்கலாகத்தான் காணப்பட்டு வரும் போல தெரியுதுங்க. அதாவது முயற்சிக்கிற எந்த ஒரு காரியம் என்னாலும் தடங்கல்கள் தடைகள் முட்டுக்கட்டைகள் வந்து சேர்வதற்கும் எதை தொட்டாலும் ஜவ்வு மாறி இழுத்துண்டே போவதற்கும் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள் தகவல்கள் கூட மனசுக்கு குழப்பத்தையும் சஞ்சலத்தையும் மன உளைச்சல்களையும் தரக்கூடியதாகவே வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்கறது எதுவாக இருந்தாலும் கிட்டத்திலே வந்து எட்டத்திலே போவதற்கும் வரவேண்டிய பணம் கூட சமயத்துக்கு கைக்கு வந்து சேராமல் காலம் தள்ளி போவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் இந்த வாரத்திலே பெண்களால் சில சிக்கல்கள் சில பிரச்சனைகள் சில தொந்தரவுகள் வீண் வம்புகள் தண்ட செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. உஷார் தேவை. மற்றும் உடல்நலத்திலே கூட ஏதாவது சிறு சிறு தொந்தரவுகள் பிரச்சனைகள் குறைபாடுகள் ஏற்பட்டு சிறிதளவு வைத்திய செலவுகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. இருந்தாலும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டியது எதுவாக இருந்தாலும் உடன் சாதகமாகவும் வெற்றிகரமாகவும் நடந்து முடிகிறதற்கும் சலுகைகள் உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. பணம் அடுத்த வாரம்தான். விருச்சிகராசி நேயர்களுக்கு இந்த வார கிரகங்களை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது எல்லா வகையிலும் மிகவும் சிறப்பான யோகமான வாரமாகத்தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. தொட்டது துளங்குவதற்கும் நினைத்தது நினைத்தபடி நடந்தேறுவதற்கும் எதிர்பார்க்கறது எதுவாக இருந்தாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் நீண்ட நாள் எதிர்பார்ப்பு ஒன்று உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மேலும் முயற்சிக்கிற காரியங்களிலே முன்னேற்றம் காண்பதற்கும் வெற்றி அடைவதற்கும் நீண்ட நாளை முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் காண்பதற்கும் ரொம்ப நாளாக வராமல் இருக்கிற பணம் வரவேண்டிய பணம் பழைய பாக்கியங்கள் தேடி வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது.
மேலும் இந்த வாரத்திலே பெண்களால் சில நன்மைகள் நடந்தேறுவதற்கும் உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் திடீர் பிரயாணமாக வெளியூர் அல்லது வெளிநாடு சென்று வர வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளும் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் புதியதாக சொந்த வீடு, நிலம், தோட்டம் போன்ற சிற சொத்துக்கள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. இருந்தாலும் அரசாங்கத்திலிருந்து சில சிக்கல்கள், பிரச்சனைகள், கெடுபிடிகள் தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. உஷார் தேவை. 21 பணம் வரும் நாளாகும். தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த வார கிரகங்களை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது கொஞ்சம் சிக்கலாக இருந்தாலும் ராஜ்யாதிபதி குரு பகவான் உச்சமடைந்து உங்களது விரயத்தானம் விரயத்தானம் 2ஆம் இடமாகிய தனத்தானம், 4ஆம் இடமாகிய சுகத்தானம் ஆகிய இடங்களை பார்க்கிறபடியால் எல்லாமே சுபமாகவே, நல்லதாகவே, வெற்றியாகவே நடந்து முடிவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. அதாவது எதிர்பார்க்கறது மட்டுமில்லாமல் சில எதிர்பாராத இடங்களிலிருந்தும் கூட நல்ல செய்திகள், மகிழ்ச்சியான தகவல் வந்து சேருவதற்கும், வரவேண்டியது எதுவாக இருந்தாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும், முயற்சிக்கிற காரியங்களிலே முன்னேற்றம் காணப்பட்டு வெற்றி வகை சுடுவதற்கும், நீண்ட நாளை எதிர்பார்ப்பு ஒன்று தேடி வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது. மேலும் நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும், வரவேண்டிய பணம், வராமல் இருக்கிற பணம், பழைய பாக்கிகள் தேடி வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. மற்றும் இந்த வாரத்திலே திடீர் பிரயாணமாக வெளியூர் அல்லது வெளிநாடுன்னு சென்று வருவதற்கும், அதனால் ஆதாயம் அடையிறதுக்கும் கூட அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. சுப செலவுகள் சற்று கூடுதலாக ஆகிறதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. தொட்டது துளங்கும் வாரம் இது என்று கூட சொல்லலாம். 21, 22, 23 ஆகிய 3 நாட்கள் பணம் வரும் நாட்கள் ஆகும். மகராசி நேயர்களுக்கு இந்த வார கிரகங்களை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது மிகவும் சிறப்பான யோகமான வாரமாகவே தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும், எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள், மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும், நீண்ட நாளே எதிர்பார்ப்பு ஒன்று உடன் கைக்கு வந்து சேருவதற்கும், முயற்சிக்கிற காரியங்கள் எதுவாக இருந்தாலும் முன்னேற்றகரமாகவும், ஆதாயகரமாகவும், லாபகரமாகவும், வெற்றிகரமாகவும் நடந்து முடிவதற்கும், நீண்ட நாளே முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் காண்பதற்கும், ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வகை சூடுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் இந்த வாரத்தில் குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி, நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும், குடும்பத்துடன் வெளியூர் சென்று சாமி வேண்டுதல்கள், பிரார்த்தனைகள், குலதெய்வ வழிபாடுகள் முதலியவற்றை நிறைவேற்றிக் கொள்வதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் வரவேண்டிய பணம், பழைய பாக்கிகள் தேடி வந்து சேரக்கூடிய வாரம் இது என்று கூட சொல்ல வேண்டியதாகிறது. மற்றும் பெண்களால் சில நன்மைகள் நடந்தேறுவதற்கும், உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. புதிய வண்டி வாகனம் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. சிறப்பான வாரம் இது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. 21 சந்திராஷ்டம நாளாகும். 24, 25, 26 ஆகிய 3 நாட்கள் பணம் வரும் நாட்களாகும். கும்பராசினியர்களுக்கு இந்த வார கிரகங்களை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது ஒன்றும் அவ்வளவாக சிறப்பாக இருக்கும்னு சொல்கிறதுக்கு இல்லைங்க. உடல்நலத்திலே சிறு சிறு தொந்தரவுகள், பிரச்சனைகள், குறைபாடுகள் ஏற்பட்டு சிறிதளவு வைத்திய செலவுகள் வந்து சேருவதற்கும், முயற்சிக்கிற காரியங்களிலே முட்டுக்கட்டைகள், தடங்கல்கள், தடைகள் வந்து சேருவதற்கும், எதை தொட்டாலும் ஜவு மாதிரி இழுத்துண்டே போவதற்கும் தான் சந்தர்ப்பம் காணப்படுகிறது. மேலும் இந்த வாரத்திலே தேவையில்லாத சிக்கல்கள், வீண் தொந்தரவுகள், பிரச்சனைகள், வீண் வம்புகள் வீடு தேடி வந்து சேருவதற்கும், எதிர்பார்க்கறது எதுவானாலும் கிட்டத்திலே வந்து எட்டத்திலே போவதற்கும், அதாவது கை கட்டினது வாய் கட்டாமல் போவதற்கும், பெண்களால் சில சிக்கல்கள், சில பிரச்சனைகள், தொந்தரவுகள், வீண் வம்புகள், தண்ட செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. உஷார் தேவை. மற்றபடி எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள், தகவல்கள் கூட மனசுக்கு சங்கடத்தையும், மனக்குழப்பத்தையும், மன உளைச்சலையும் தரக்கூடியதாகவே வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. மற்றும் இந்த வாரத்திலே செலவுகள் இரட்டிப்பாகிறதுக்கும், வருமானம் சற்று குறைவாகவே காணப்பட்டு வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. இருந்தாலும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவாக இருந்தாலும் உடனுக்குடன் சாதகமாக வெற்றி நடந்து முடிவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. 21, 22, 23 ஆகிய 3 நாட்கள் சந்திராஷ்டம நாட்களாகும். உஷார் தேவை. 26, 27 ஆகிய 2 நாட்கள் பணம் வரும் நாட்களாகும். மீனராசி நேயர்களுக்கு இந்த வார கிரகங்களை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது மிக மிக சிறப்பான யோகமான வாரமாகத்தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. தொட்டது தொடங்குவதற்கும், நினைத்தது நினைத்தபடி நடந்தேறுவதற்கும், எதிர்பார்க்கறது எதுவாக இருந்தாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும், எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள், மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும்,
முயற்சிக்கிற காரியங்கள் எதுவாக இருந்தாலும் முன்னேற்றகரமாகவும் வெற்றிகரமாகவும் ஆதாயகரமாகவும் நடந்து முடிவதற்கும் நீண்ட நாளைய முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் காண்பதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வகை சூடுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் இந்த வாரத்திலே ரொம்ப நாளாக வராமல் இருக்கிற பணம், வர வேண்டிய பணம், பழைய பாக்கியங்கள் தேடி வந்து சேருவதற்கும் நீண்ட நாள் எதிர்பார்ப்பு ஒன்று உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி, நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் குடும்பத்துடன் வெளியூர் அல்லது வெளிநாடுன்னு சென்று வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. இருந்தாலும் உடன் பிறந்தவர்களிடம் மனத்தாபம் ஏற்படுவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது. உஷார் தேவை. 24, 25, 26 ஆகிய 3 நாட்கள் சந்திராசிரம நாட்களாகும். கவனம் தேவை, எச்சரிக்கை தேவை. 21ஆம் தேதி பணம் வரும் நாளாகும். இத்துடன் இந்த வார ராசி பலன்களை முடித்துக்கொண்டு மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது புலியூர் நாகராஜன் பாலு. நன்றி, வணக்கம்.